உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஸ்ரீஜா முழுசா மாறிட்டா. இனிமே அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா. உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரி வா. இந்தாங்க சாமி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். அம்மா தாயே, ஸ்ரீஜா மனசு மாறி குழந்தைய அம்மா கிட்ட ஒப்படைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டதை நீ நிறைவேற்றி வச்சிட்ட. ரொம்ப சந்தோஷம் தாயே. மனசு மாறின ஸ்ரீஜா வாழ்க்கையில இனி எந்த குறையும் இருக்க கூடாது. கூடிய சீக்கிரம் அவளும் தாயாகணும். உண்மையா குழந்தைய பெத்து அத்தைக்கு கொடுக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும்மா. போலாமா? ஹஸ்பண்ட் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்க குழந்தை இப்ப எங்க கிட்ட வந்து சேர்ந்திருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் மேடம். ஆமா மேடம், உங்க தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கும் தெரிஞ்சு கூட நீங்க உண்மையை சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு மேடம். அதனால தான் எங்க குழந்தை எங்களுக்கு திரும்ப கிடைச்சது. தப்பு உங்க மேலேயும் இருக்கு. பணத்துக்காக குழந்தைய வேலை பேசி விக்கலாமா? ஸ்ரீஜா உங்களை தேடி வந்து பணம் கொடுக்கறேன்னு ஆசை காட்டும் போதே ஆரம்பத்திலேயே நீங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா இவ்ளோ பிரச்சனை இருந்திருக்காது. மேடம், நாங்க பண்ணது தப்பு தான். ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருக்கும்போது 3ஆவதும் பெண் குழந்தையா போயிடுச்சுன்னு அவசரப்பட்டு எடுத்த முடிவு தான் இது எல்லாத்துக்குமே ஆரம்பமா இருந்திருக்கு. அதுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். அந்த கடவுளா பார்த்து உங்க பிரச்சனைய தீர்த்து வச்சிருக்காரு. அம்மா, உங்களை ஒண்ணு கேக்குறேன். பெண் குழந்தைன்னா ஏன் வேண்டான்னு நினைக்கணும்? ஆணும் பெண்ணும் சமங்கிற எண்ணம் மனசுல வந்தாலே போதும். பெண் குழந்தை வேண்டாங்கிற எண்ணம் மனசுல வராது. கரெக்டா சொன்ன மாதிரி. இங்க பாருங்க, பெண் குழந்தைன்னு சொல்லி படிக்க வைக்காம விட்டுற போறீங்க. 3 குழந்தைகளையும் நல்லா படிக்க வைங்க. உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன உதவி வேணும்னாலும் எங்களை வந்து பாருங்க. சரிங்க சார். சரி. ரொம்ப சந்தோஷம் சார். சரி, நாங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம். என்ன ஹஸ்பண்ட் சார்? யாரு? ஆடிட்டர் தான் கால் பண்றாரு. பேசுங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? நேத்து நைட் அப்பா திடீர்னு கால் பண்ணி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண சொன்னாரு. நைட்டு அப்பா கால் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண சொன்னாரா? என்ன டாக்குமெண்ட்ஸ்? உங்க சாமுண்டீஸ்வரத்தை உங்களுக்கு பிறக்க போற குழந்தை பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வைக்க சொல்லியிருந்தாங்களே, ஆமா, அதே டாக்குமெண்ட்டை திரும்பவும் எழுத சொல்லியிருக்காரு. அப்பா இப்ப எதுக்காக சொத்தை மாத்தி எழுத சொல்றாரு? சார், நானும் அவர்கிட்ட குழந்தை இல்லையேன்னு கேட்டேன். அந்த குழந்தை இருக்கு, வரப்போறதா சொன்னாரு சார். அப்படியே சொன்னாரு? ஆமா சார், அப்படிதான் சார் சொன்னார் அவரு. எனக்கும் ஒரே குழப்பமா போச்சு சார். அதான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. நான் அப்பா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கிளியர் பண்றேன். நீங்க ஒரு சொன்னதை செய்யுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? ஆடிட்டர் என்ன சொன்னாரு? ஏதோ சொத்து மாத்தி எழுதுறத பத்தி சொன்னீங்களே. அப்பா நேத்து நைட் ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி சாமுண்டீஸ்வரி அத்தா சொன்ன மாதிரி சொத்தையெல்லாம் நம்ம குழந்தை பேருக்கு மாத்தி எழுத சொல்லியிருக்காரு. ஆடிட்டர் குழந்தைய பத்தி கேட்டதுக்கு குழந்தை வரும்னு சொல்லியிருக்காரு. மாமா குழந்தை வரும்னு சொல்லி சொத்தை மாத்தி எழுத சொல்லிருக்காருன்னா அப்ப நம்ம குழந்தைய பத்தி மாமாக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. வா, போய் நம்ம அப்பாவே கேட்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். அம்மா தாயே, நல்ல தகவலா சொல்லு. என் குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. மாரி,
வா போலாம். சூர்யா மாதிரி எங்க ரூம்ல இருக்காங்களா? ஆ, அக்காவும் மாமாவும் ரூம்ல இல்ல மாமா. அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ அப்படியா? வா. மாமா, அக்காவும் மாமாவும் வந்துட்டாங்க பாருங்க. வாங்க சூர்யா மாதிரி. வா சூர்யா, வா மாரி. என்ன மாதிரி கடவுள்கிட்ட உன் குறையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டியா? குழந்தை சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டியா? ஆமா மாமா. கவலைப்படாத, நான் வெளியே போயிட்டு வரும்போது உங்க குறையெல்லாம் தீந்துரும். கடவுள் கண்டிப்பா தீர்த்து வச்சிருவாரு. என்ன மாமா நீங்க பூசாரி அருள்வாக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க? ஹசனி, பூசாரி சொன்னது வேணா பலிக்காம போகலாம், ஆனா இப்ப நான் சொன்ன வாக்கு கண்டிப்பா பலிக்கும். ரொம்ப சந்தோஷம் மாமா. அப்பா, நாங்க கோவில இருந்தப்போ ஆடிட்டர் ஃபோன் பண்ணாரு. நேத்து நீங்க ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்கீங்க போல இருக்கு. சொத்து விஷயம் அப்புறம் குழந்தை விஷயம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நீங்க சொன்னதை சொன்னார்ப்பா. ஏய், நான் சொன்னது நல்ல விஷயம் தானேப்பா, சந்தோஷமான விஷயம் தானே. என்ன யோசிக்கிற? ஏன் இவ்வளவு தயங்குற? இல்லப்பா, அது எனக்கு புரியலப்பா. அது சம்பந்தமா தான் சூர்யா இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன். திரும்பி வந்ததும் அது உனக்கு தெளிவா புரிஞ்சிடும். அப்படியே நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடிடுவ. ஓவரா பேசுறானே. ஆமா சூர்யா, அந்த நல்ல செய்தியோட தான் நான் வீட்டுக்கே வருவேன். அப்படி நான் வரும்போது வீடே தீபாவளி மாதிரி களை கட்டி இருக்கணும், செலிப்ரேஷன் கிராண்டா இருக்கணும். நம்ம வீட்ல இருக்கிறவங்க, நம்ம கம்பெனில வேலை பார்க்கறவங்க, அக்கம் பக்கம் சொந்தம் பந்தம் ஒத்தர் விடாம எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஸ்வீட் பாக்ஸ் அது இதுன்னு எல்லாருக்கும் கொடுத்து கொண்டாடி தீர்த்தரணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணு. அப்புறம் மாதிரி நீயும் ஹாஸ்னியும் சேர்ந்து வீட்டுக்கு பலகாரம் சாப்பாடு ஐட்டம் அது இதுன்னு செஞ்சு பிரமாதமா இருக்கணும்மா. ஓகே. முடிஞ்சா 2 பேரும் சேர்ந்து வாழை மரம் தோரணம் அது இதுன்னு கட்டி வீட்டை அமக்கலப்படுத்திருங்க. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் பண்ணுங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். வரேம்மா. சரிங்க. சரிங்கண்ணே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.